அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட்டு, இதுக்கு யார் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது, தேர்வு வந்து தமிழ்லையா இங்கிலீஷ்லையா, ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேர் பாருங்கள், ஜூனியர் அசோசியேட், அதாவது ஜேஏன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பிரிவில் வந்து வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 17/12/2024 நாளை முதல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 7/1/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸும் அதுக்குள்ளே வந்து கட்டிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா, கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதே, கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் வைஸாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒட்டுமொத்த வேகன்சி ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13,735 வேகன்சி, 13,735 வேகன்சி வந்து ஒட்டுமொத்தமாக வந்திருக்கு. இதே நம்ம சென்னை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இங்கே பாருங்கள் 336 வேகன்சி நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்திருக்கு. பாண்டிச்சேரிக்கு வந்து 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ கம்யூனிட்டி மேலே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தாலே 147 வேகன்சி வந்திருக்கு. ஸோ ஒரு பல்கான வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு நல்ல வேகன்சி இருக்குது. நம்ம தமிழகத்துக்குமே நல்ல வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பேப்பர் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லாங்குவேஜ் ஸ்டார் போட்டு தமிழ் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2024 இதான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 20 வயசு இருக்கணும். ரைட்டா, அதிகபட்சம் 28 வயசு இருக்கலாம். 1/4/2024 அப்படின்றத குறிப்பிட்டுருங்க. சார் 28 வயசுக்கு மேலே போனால் அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி கேண்டிடேட், அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸர்வீஸ் மென், விடோஸு, ஸோ இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை ட்ரெயின்டு அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களுக்குமே ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன சார் படிச்சிருக்கணும், இதுக்கு என்ன சார் கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா 31/12/2024 நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து டிகிரி வந்து 31/12/2024 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு ஏப்ரல் மே தான் ஃபைனல்ஸ் எக்ஸாமே வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபைனல் இயர் அப்ளை பண்ண முடியாது. மேபி டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது அரியர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது, அது மட்டும் எழுதிருக்கீங்க, அல்லது உங்கள் டிகிரியை வந்து இப்போ இந்த டிசம்பரில் கம்ப்ளீட் ஆகுது, 31/12/2024 ஏதாவது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ அதனால் ஃபைனல் ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் தான். பட் டிகிரி வந்து நீங்கள் 31/12/2024 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி வந்து காட்டணும் அப்படின்றத, ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரூஃப் காட்டணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ பேஸ் 1, பேஸ் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்குது, 100 மார்க் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. இது நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும். மற்றதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ் மீடியத்தில் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமில் கொஸ்டின் வந்து தமிழ்லேயே வரும். தேவைப்பட்டால் இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, பட் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மட்டும் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேஸ் 2க்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். மற்றது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஃபைனான்சியல், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணால் நீங்கள் தமிழ் கூட எழுதிக்கலாம். ஸோ இது 190 கொஸ்டின், 200 மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து சொல்கிறாங்க. இதுலேயுமே 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. எஸ்பிஐயில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 2.5% மேக்ஸிமம் மார்க் கொடுக்குறதாகவும், 5 மார்க் வந்து 200 மார்க் வந்து போனஸ் மார்க் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் ஏற்கனவே அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். ரைட்டா, ஸோ கட் ஆஃப் உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா,
ஸோ லிஸ்ட் ஆஃப் மீடியம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் தமிழ் கூட எழுதலாம். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அப்ளை பண்ணும்போதே அது கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் போட் ஆன்லைன் அப்ளிகேஷன், குவாலிஃபை த டெஸ்ட், அதெல்லாம் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் வேறு அப்ளிகபிள் ஆஸ் டீட்டெயில் அபோவ் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸே இருக்கும். ரைட்டா? சரி, ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து செக் பண்ணிக்கோங்க. சம்பளம் எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள், பே ஸ்கேல் போட்டிருக்காங்க 24,050. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. த ஸ்டார்டிங் பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,730 ரூபா அப்படி வரும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? +2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அட்மிஷனபிள் டு கிராஜுவேட் அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதான் வந்து பேசிக் சேலரி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி பேங்க்கில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 750 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஸ்க்குலாம் 750 ரூபா. ஒருவேளை எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, அந்த மாதிரி எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ மற்றவர்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 750 ரூபா ஆகும். ஸோ அவுட் டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லிங்க்கில் பண்ணணும் அப்படின்றதும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிக்ளரேஷன் ஃபார்ம் தேவைப்படும். அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சில அன்னெக்சரி ஃபார்மேட்டும் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் விஷயம்பா. முக்கியமான விவரங்கள் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகருக்குலாம் வந்து சென்டர் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் இங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சென்டரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ நம்ம தமிழகத்திலே வந்து நீங்கள் எக்ஸாமும் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயமும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போட்டு என்ன சைஸில் வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் இதெல்லாம் கேட்பாங்க. தம்பு இம்ப்ரெஷன்லாம் இருக்குல்லையா, அதில் என்ன சைஸில் வேணும், என்ன டைமென்ஷனில் வேணும், எப்படி அப்ளை பண்ணுன்ற முழுமையான விவரங்கள் இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடைசி தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.